ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சைவ ஈரல் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம மட்டன் ஈரல் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது செய்கிறதுக்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நைட்டே ஒரு டம்ளர் பச்சை பயிறு எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-12 மிளகு, ஒரு தேவைக்கேற்ப உப்பு எல்லாமே இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுக்குறனால நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை இட்லி தட்டில் எல்லாத்துலேயுமே அதை ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்தோம்னா இந்த மாதிரி இட்லி மாதிரி நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வானலியில் இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கறிக்கு போடுற எல்லா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாமே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நான் ஒரு 3 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வதங்கினதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதாக அது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சோம்புத்தூள்னால நான் சோம்பே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சைவ ஈரலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஈரலை எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி எல்லாமே அதில் வந்து ஈரலில் படுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதன் பிறகு 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து நல்லா வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த லிவரில் வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகும். அதுக்காக நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைவ ஈரல் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம மட்டன் ஈரல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைவ ஈரலை பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.